Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். லேவியராகமம் 23:8. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யல் ஆகாது என்று சொல் என்றார். கர்த்தர் நல்லவே. இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தகன பலி இட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த தகன பலி என்பது என்ன? இந்த தகன பலி எப்படிப்பட்டது? பலி என்பதே ஆண்டவருக்காக செலுத்தப்படுகிற ஒரு உயிர் தியாகத்தை குறிக்கிறது. அதற்கு பெயர்தான், உயிர் தியாகத்துக்கு பெயர்தான் பலி. அந்த கர்த்தர் நல்லவே. அந்த பலி ஆதியில இருந்து பல விதங்களிலே உருவானது. வேதாகமத்தில் முதல் பலி என்று சொன்னால் மனிதன் ஆண்டவருக்கு செலுத்தின பலி முதல் பலி கிடையாது. ஆண்டவர் மனுஷனுக்கு செலுத்தின பலிதான் முதல் பலி. மனுஷன் ஆண்டவருக்கு செலுத்தாமல் ஆண்டவர் மனுஷனுக்கு செலுத்தினது எது? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று அறிந்தபோது அவர்களுக்கு நல்ல ஒரு தோல் உடையை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த தோல் உடை எதிலிருந்து வந்தது? ஒரு பலி, ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், மனுஷன் தேவனுக்கு பலி செலுத்தின காலத்தை விட தேவன் மனுஷனுக்காக ஒரு பலியை செலுத்தி அந்த பலியைத்தான் கொல்கதா என்கிற கல்வாரி மலையிலே தானே ஒரு பலி என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பலியை குறித்து அல்ல, நாம் பார்க்க போவது தகன பலியை குறித்து. இந்த தகன பலியிலே பலவிதமான பலிகள் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த தகன பலியை குறித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சில வார்த்தைகளை வேகமாய் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். 23:12. நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் என்று பார்க்கிறோம். தகன பலியிலேயே இங்கு ஒரு விதமான பலி, முதல் பலியை பார்க்கிறோம். அது சர்வாங்க தகன பலி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த சர்வாங்க தகன பலி என்பது என்ன? இந்த சர்வாங்க தகன பலி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து வேதம் முழுவதும் ஏராளமான விளக்கங்கள், வியாக்கியானங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சர்வாங்க தகன பலியில் காணப்படுகிற சில காரியத்தை உங்களோடு ஜெபத்திலோடு நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 66:13. சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். தகன பலியிலேயே முதல் பலி சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வ பிளஸ் அங்கம். அதுக்கு பேர்தான் சர்வாங்கம். சர்வ பிளஸ் அங்கம், அதாவது என்னுடைய முழு உடலையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறேன். அதுதான் சர்வாங்கம். சர்வ அங்கத்தையும்
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உச்சம் தலையில் இருக்கிற தலை மயிர்ல இருந்து என் சரீரத்தில் இருக்கிற அடி பாதம் வரைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் பலியாய் கொடுக்கிறேன். சர்வ அங்கத்தையும். அந்த சர்வ அங்கத்தையும் கொடுப்பதற்கு பேர்தான் சர்வாங்க தகன பலி. சிலர் இன்றைக்கு தேவனுக்காக வாய கொடுக்கிறாங்க. சிலர் இன்றைக்கு தேவனுக்காக கண்ணை கொடுக்கிறாங்க. சிலர் தேவனுக்காக கையையும் விரலையும் கொடுக்கிறாங்க. அது என்ன வாயை கொடுக்கிறது, கண்ணை கொடுக்கிறது, கையை விரல கொடுக்கிறதுன்னா, சிலர் ஏன் வாயை மட்டும் கர்த்தருக்கு கொடுக்கிறாங்கன்னா, நான் எப்போதும் உம்மை குறித்து பாடிக்கிட்டே இருப்பேன், நான் எப்போது உம்மை குறித்து பேசிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாயை கொடுக்க தீர்மானிக்கிறார்கள். சிலர் கண்ணை மட்டும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னா, நான் எதையுமே செய்ய மாட்டாண்டவரே, ராத்திரி பகலா இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமா இருப்பேன், நீ கொடுக்கிற தரிசனத்தெல்லாம் எழுதி வைப்பேன், நீ கொடுக்கிற தரிசனத்தை பார்த்து 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 அப்படியே நான் ஜனங்களுக்கு சபைக்கு தேசத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு கண்ணை கர்த்தருக்கு கொடுக்கிறாங்க. இன்னும் சிலர் கையையும் விரலையும் தர்றாங்க. கையையும் விரலையும் கொடுக்கிறது என்னது? என் கையினால நான் இந்தந்த வேலையை கர்த்தருக்காக செய்வேன், என் விரலினால கம்ப்யூட்டர் நல்ல டிசைன் பண்ணுவேன், அருமையான வசனங்கள் போடுவேன், நல்ல செய்திகளை டைப் பண்ணுவேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஒவ்வொன்றை கொடுக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீங்க தேவனுக்கு உங்களை கொடுக்கிறதா இருந்தால் சர்வ அங்கத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த சர்வ அங்கத்தை கொடுக்கும் போது தான் நீங்கள் தேவனுடைய ஜீவாதர பலியாக கர்த்தர் நல்லவர், உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அந்த கிருபை உங்களை பரிபூரணமாய் நிரப்பும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சர்வ அங்கம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வ அங்கம் என்றைக்கு தேவனுக்கு தரப்பட்டிருக்கு? வேதாகமத்திலே இந்த சர்வாங்க தகன பலி என்பது எல்லாரும் கொடுத்தார்களோ இல்லையோ, ஒரே ஒருவர் கொடுத்தார் என்று சொல்லலாம். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சர்வ அங்கத்தை கொடுத்தார் என்று சொன்னால் தலையிலே முள்முடி சுட்டப்பட்டது, தாடி மயிர் பிடுங்கப்பட்டது, கன்னத்திலே ஓங்கி அறையப்பட்டது, கைகளில் ஆணி அறையப்பட்டது, கால்களில் ஆணி அறையப்பட்டது, முதுகிலே சாட்டி அந்த சாட்டை அடி கொடுக்கப்பட்டது, அவருடைய விழாவில ஈட்டி குத்தப்பட்டது. சர்வ அங்கமும் காயங்களினாலும் ரத்த பீரிடுதலினாலும் வேதனைப்படுத்தப்பட்டது. இப்ப தெரிகிறதா? இப்படி யார் ஒருவர் சர்வ அங்கத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்? இங்க ஒரு ரகசியத்தை நான் சொல்லணும். தகன பலியிலேயே சிறந்த பலி சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க தகன பலிக்கு இணையாக நம்முடைய முழு சரீரத்தை கர்த்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதனால என்னையா கிடைக்கும் அப்படின்னா அதற்கும் பலன் இல்லாம போகல. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், உன்னத பாட்டு 5:14 சொல்லுகிறது, அவர் கரங்கள் படிக பச்சை பதித்து பொன் வளையங்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம், நல்லா கவனிக்கணும், அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக தன்னுடைய சர்வ அங்கத்தையும் ஆண்டவர் கொடுத்ததுனால இப்ப அவன் அங்கம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நம்பர் 1 படிக பச்சை ஆயிடுச்சு. நம்பர் 2 பொன் வளையல்கள் போல் ஆயிருச்சு. நம்பர் 3 இந்திரன் நீலம் போல் ஆயிருச்சு. நம்பர் 4 ரத்தினங்கள் போல் ஆயிருச்சு. நம்பர் 5 பிரகாசமா ஆயிருச்சு. நம்பர் 6 யானை தந்தத்தை போல் ஆயிடுச்சு. என்னைக்கு தன்னை சர்வ அங்க சர்வாங்க தகன பலியா கொடுத்தாரோ
அந்த சரீரத்தை பிதாவாகிய தேவன் இவ்வளவு அழகான சரீரமாய் மாற்றிவிட்டார். இப்ப புரிகிறதா? இதெல்லாம் விளக்கமா சொல்ல தெரியாம தான் சொல்றாங்க. மகளே முழுமையா ஒப்புக்கொடு, மகனே முழுமையா ஒப்புக்கொடு, சகோதரனே முழுமையா ஒப்புக்கொடுனாக்கா, நீங்க முதலாவது தகன பலி கொடுக்கிறேன் என்று சொல்லுவதை விட சர்வாங்க தகன பலியை கொடுங்க. அப்போ உங்க சரீரத்தையும் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படியே அழகான சரீரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி. இதற்கு பலர் பலவிதமான விளக்கம் கொடுப்பாங்க. சர்வாங்க தகன பலினாக்கா துண்டு துண்டா வெட்டணும், பீஸ் பீஸா வெட்டணும், குடலெல்லாம் எடுக்கணும், குண்டிக்காயெல்லாம் எடுக்கணும், தலைய வெட்டணும், அப்புறம் சுத்திகரிக்கணும், அங்க உடம்புல ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் பகுதி பகுதியை பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தத்தக்கதான விளக்கத்தை கொடுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தகன பலியிலேயே சர்வாக தகன பலி என்பது நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பலிபீடத்திலே நம்முடைய முழு சரீரத்தை ஒப்பு கொடுத்தி இது உமக்குரியதாண்டவரே என்று தந்துவிட்டால் உன்னத பாட்டு 5:14 நம்முடைய சரீரத்தையும் சர்வ அங்கத்தையும் அழகான அங்கமாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். இப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனமா நீங்க மாறணும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாம். இந்த தகன பலியிலே இன்னொரு பலியும் இருக்கிறது. என்ன பலி இருக்கிறது? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம், அதே 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். 23:13 கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் வெண்ணையில் பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போர்ஜன பலியையும் திராட்சை பல ரசத்திலே கார்படியான பான பலியையும் செலுத்த கடவீர்கள். ஆமென். இங்கு தகன பலியிலேயே இன்னொரு அருமையான பலி இருக்குது. இது என்னன்னா சுகந்த வாசனையான பலி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த சுகந்த வாசனையான என் பலி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த சுகந்த வாசனை பலி எதை சொல்லுகிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சுகந்த வாசனையை குறித்து வேதம் மிக தெளிவான அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:18 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. கர்த்தர் நல்லவை. இந்த சுகந்த வாசனை என்கிற தகன பலி எதை குறிக்கிறதுனா தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. ஆமென். நாம் காணிக்கை கொடுக்கிறோம், அப்புறம் விசேஷித்த காணிக்கை கொடுக்கிறோம், அப்புறம் சில இந்த காரியத்தை பொறுப்படுத்துகிறேன், அந்த காரியத்தை பொறுப்படுத்துகிறேன், ஸ்பான்சர் பண்றோம். இன்னும் சிலரு கர்த்தர் நல்லவே, எனக்கு இந்த கல்யாணம் ஆனதுக்கு இந்த காணிக்கை, இன்னும் சிலரு எனக்கு இந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கு காணிக்கை என்று சொல்லி பலரும் பலவிதத்திலே காணிக்கைகளை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று வந்தது. நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அருமையான ஒரு தெய்வ பிள்ளை, அவங்களுக்கு ஏராளமான கோர்ட் கேஸுகள் அவங்க தலைமையில இருக்குது. நிறைய கோர்ட் கேஸ் அது சந்தித்தே அவங்க வாழ்க்கையெல்லாம் மகா இம்சையை அனுபவிக்கிறார்கள். கணவனும் கிடையாது, சுதந்திரம், ஆனா நிறைய கேஸ் சந்திக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்முடைய செய்தியை யூடியூப்ல கேட்டுட்டு
அந்த செய்தியில் தொடப்பட்டவர்கள் எப்படியோ மொபைல் நம்பர் எடுத்து நம்முடைய ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. வந்து சில மாதங்கள் தான் ஆகுது. அந்த நேரத்துல இரவுக்கு ஜெபத்திலே பரிந்துரைக்கும் ஜெபத்தை போன மாச துவக்கத்துல, போன ஜூலை ஆரம்பத்துல நாம் அறிவித்தோம். எல்லா தேவ பிள்ளைகள் அவங்கவுங்க குடும்ப காரியங்களை ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் என்று அறிவித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் 30. இந்த குறிப்பிட்ட தேவ பிள்ளை இன்னைக்கு அனுப்புறாங்களே, அவங்க எனக்கே இவ்வளவு கேஸ் இருக்கு, இத போய் எப்படி பப்ளிக்ல சொல்றது, இதுக்காக ஜெபிக்க தயங்கி கொண்டிருக்கேன். நம்ம ஊழியத்தை சார்ந்த சில கண்காணிகள் எதேச்சுகரமா அவங்கள்ட்ட போன் பண்ணி, ஏன் நீங்க இன்னும் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பல, உங்க பிரேயர் பாயிண்ட் மட்டும் வரல, நீங்க அனுப்புங்க, இப்படி ஜெபிக்கிறாங்க, நாங்களாம் ஜெபிக்கிறோம் சொல்லி அவங்கள உற்சாகம் மூட்ட, அவங்கள ஒரே பிரமிப்பு. ஜெப குறிப்பை கேட்டு வாங்குறாங்களே, நம்மளை கூப்பிட்டு இப்படி சொல்லுங்க, உங்களுக்கா ஜெபிக்கிறோம் சொல்றாங்களே, இத போல வேற யாரும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி அந்த சகோதரி ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிறாங்க. அதை இரவுக்குற ஜெபத்துல கண்காணியாகிய வளர்மதி சகோதரி அவர்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜெபிச்சிருக்காங்க. நடந்தது என்ன தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்ட அந்த கோர்ட் கேஸ்ல 2 கேஸ் தீர்ப்பு சொல்லப்பட்டு 2லும் இவர்கள் ஜெயித்து விட்டார்கள். கோர்ட் கேஸும் தீர்ந்தது, அதுல ஜெயித்தும் விட்டார்கள். கர்த்தர் நல்லவன். அவங்க சொல்லி அனுப்பிய அந்த வாய்ஸ் போட்டிருக்காங்க, எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை நாங்க பார்த்தது கிடையாது, நீங்க எங்களை பார்த்தது கிடையாது, ஆனா ஊழியத்தில் இணைந்திருக்கிற இங்க பண்ணுகிற ஜெபம் ஒவ்வொன்றும் என்னை மாற்றினது, செய்தி தொட்டது. இந்த பரிந்துரைக்கும் ஜெபம் அது உகந்த ஜெபமா கர்த்தருக்கு இருந்ததுனால எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கண்ணீரோடு அந்த சாட்சி அனுப்பி இருக்கிறோம். அனுப்பிட்டு நாங்க முதல் முடிஞ்ச சின்ன காணிக்கை அனுப்புற சொல்லி 5000 ரூபாய் காணிக்கையும் அனுப்பி இருக்கிறோம். அப்ப ஏன் இத சொல்றேன்னா, இந்த சுகந்த வாசனை தகன பலியிலேயே 2வது பலி சுகந்த வாசனை பலி. அந்த சுகந்த வாசனை பலி என்னன்னா, பிலிப்பியர் 4:18 சொல்லுகிறபடி தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. ஆமென். இப்போ இந்த உகந்த பலி எதை குறிக்கிறது? தேவ ஜனங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை குறிக்கிறது. உகந்த பலி எதை குறிக்கிறது? பார்த்து பார்த்து கர்த்தருக்கு பயந்து செய்கிற நன்மையை குறிக்கிறது. உகந்த பலி எது குறிக்கிறது? எல்லாம் அழுக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு சுத்தமானதையும் நேர்த்தியானதையும் கொடுப்பதை குறி. அதுக்கு பேர் தான் சுகந்த வாசனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாம். இந்த சுகந்த வாசனை என்று சொன்னால் வேதாகமத்துல சாம்பிராணி போடுற பழக்கமும் இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். அந்த சாம்பிராணி தூபம் செலுத்துகிற அனுபவம் இருந்து அது சமீப காலம் வரைக்கும் பல மார்க்கத்தில் தெய்வங்களுக்கு இடுவதா இருந்தது. அப்புறம் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி பிறந்த குழந்தைகளுக்கு அந்த நல்ல சாம்பிராணி வாசனை வாடை போட ஆரம்பித்தாங்க. இப்படியே இந்த சாம்பிராணியின் ரூபம் மாறி சமீபத்துல பார்த்தா கம்ப்யூட்டர் சாம்பிராணி என்கிற ஒன்று வந்தது. அந்த சாதாரண சாம்பிராணி பாத்தீங்கன்னா கல்லா இருக்கும், கரடு முரடா இருக்கும், சரியானவர்களுக்கு ஏதோ கல்லை வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாத்தீங்கன்னா சாக் பீஸ் மாதிரி இருக்கும். அது ஊதுபத்தி போல இருக்கும். அதை பத்த வச்ச போது சாம்பிராணி மாதிரியே வாட வரும். ஆனா உண்மை என்னன்னா, சாம்பிராணிக்கும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மையான சாம்பிராணியை போட்டா சளி எல்லாம் போவோம், நெஞ்சு சளி போவோம், உடம்பு வலி போவோம், தலைமுடி நல்லாவும், முகமெல்லாம் பிரகாசமாவும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாசனை இழுக்க இழுக்க உள்ள இருக்கிற கிருமிகள் நாசினிகள் எல்லாம் செத்து மடி. இது சாம்பிராணியில் உள்ள மகிமை. ஆனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி கிடையாது. அது பார்க்கறதுக்கு ரவுண்டா அழகா இருக்கும். அது ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாக்கா அது பாட்டுக்கு புகைஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஆனா உள்ள இருக்கிற நன்மை என்னால ஒண்ணுமே கிடையாது. ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய சுகந்த தகன பலி, சுகந்த பலி என்பது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி ஆயிருச்சு. கொடுக்கிற காணிக்கையிலே தெய்வ பயம் இல்லை. மாசந்தோறும் கொடுக்கணும். அன்னகர் ஊழியத்தின் ஆரம்பிச்சுட்டாங்க, கரங்கொடுக்கும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் கொடுப்போம். இதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிற காணிக்க சுகந்த வாசனை கிடையாது. அதை கொடுக்கிறதுலயும் ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு பக்தி இருக்க வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு தர வைத்தீரே, ஏன் கரத்தை பலப்படுத்தினீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் பண்ணிட்டு அந்த அர்ப்பணிப்பு ஜெபத்தோடு ஒரு காணிக்கையை கொடுத்தீங்கன்னா நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த கையில நீங்க கொடுக்க அந்த கையில தேவன் பதில் கொடுப்பார். நீங்க ஊழியத்துக்காக, தெய்வ மனுஷனுக்காக ஏதோ ஒண்ணுக்கு சுகந்த காணிக்கையாய், சுகந்த வாசனையா கொடுத்துட்டு நல்ல ஜபத்தோடு, திறந்த இருதயத்தோடு, மனவிசனம் இல்லாமல் வீட்டுக்கு போய் பாருங்க. ஒரு தேவ மனுஷனா நான் சொல்றேன், நீங்க எதை விதைச்சீங்களோ, எதை போட்டீங்களோ, எதை கொடுத்தீங்களோ, அதை தேவன் அப்படியே பல 100 மடங்கு வர்த்திக்க பண்ணியிருப்பார். அப்படியே திரளாய் கிடைத்திருக்கு. இப்போ தகன பலியிலே முதலாவது பார்த்தோம் சர்வாங்க தகன பலி, இரண்டாவது பார்த்தோம் சுகந்த தகன பலி. இந்த சுகந்த தகன பலி தான் பிலிப்பியர் 4:18 சொல்கிறபடி அது உகந்த பலி, தேவனுக்கு பிரியமான பலி. இந்த தேவனுக்கு பிரியமான பலினா எப்படிங்க இருக்கணும்? அந்த பிலிப்பியர் 4:18 கடைசி சொல்லுது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நாம் தேவனுக்கு செய்கிற காரியத்துல தேவனே திருப்தி அடையணும், தேவனுடைய ஊழியம் திருப்தி அடையணும். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை, மாட்சிமை உண்டாவதா. அப்ப தகன பலியிலே ஒன்று சர்வாங்க தகன பலி, இரண்டாவது அது கத்த சுகந்த வாசனையான தகன பலி, மூன்றாவது மிக முக்கியமான இன்னொரு தகன பலியை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த முக்கியமான மூன்றாவது தகன பலி என்ன? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம், அதே 23ஆம் அதிகாரம் 27வது வசனம், 23, 27. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. தகன பலியிலேயே மூன்றாவது ஒரு தகன பலி உண்டு. அது என்னன்னா, ஆத்துமாக்களை தாழ்த்துகிறதுலாம் கர்த்தருக்கு உகந்த மூன்றாவது தகன பலி. ஆத்துமாவை தாழ்த்துகிற அருமையான தகன பலி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை தாழ்த்துகிற தன்மை உங்களுடைய ஜீவியத்திலே இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஓ, கர்த்தர் நல்லவன். ஆத்துமாவை தாழ்த்தி கர்த்தர் நல்லவே சோத்திர தேவ சமூகத்திலே அந்த கிருபையை பெற்ற அனுபவம் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருக்குமானால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாபெரும் தேவனுடைய பிள்ளை என்பதை சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னாகமம் 30:13. எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் நீங்க ஒரு பொருத்தனை பண்ணா கூட அது ஆத்துமாவின் தாழ்மையோடு தான் பொருத்தனை பண்ணணும். எனக்கு இது நடந்தா நான் இதை செய்வேன். என்னுடைய ஊழியத்துல நான் தேவ சமூகத்துல பலிபீடத்திலிருந்து சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு குணம், பிடிக்காத ஒரு காரியம்னா இது மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இது நடந்துட்டா நான் இதை செய்யறேன். ஓ, நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்க பாஸ்டர், அது நிறைவேறிட்டா நான் இதை கொடுக்கிறேன். எனக்கு என்னன்னா, இத செஞ்சா நான் அதை தருவேன் அப்படின்னா, நான் போடுகிற பிச்சை காசுக்காக அவர் காத்திருப்பதை போல. அப்போ நான் இப்படி சொன்னாதான் அவர் செய்வார். இது ஆண்டவரையே பயமுறுத்துவதை போல. நீர் ஆண்டவர்னா எனக்கு இதை செய்யுங்க, அப்போ நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தர்றேன். நீங்க ஆண்டவர்னா இதை செய்யுங்க, அப்போ நான் உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி தர்றேன். அப்ப ஆண்டவரை இதை செய்யுங்க, அப்போ நான் உடனே இதை பண்ணி தரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நிபந்தனை போடுவது. என் வாழ்க்கையில நான் சத்தியத்தை வெளிப்படையா பேசுறேன். எனக்கு பிடிக்காத ஒரு சத்தியம், பிடிக்காத ஒரு பொருத்தனை, பிடிக்காத ஒரு காரியம் இதுதான். இதை செய்யுங்க, இது நடந்தா நான் இதை தர்றேன். ஆனா இதுல ரொம்ப நான் கவனிச்சு பார்த்தது என்ன தெரியுமா? வெளிப்படையா கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். இந்த அப்புராணி சப்புராணி, ஏழை பாலை, சிறியவர்கள் அற்பமானவர்கள், முடியாதவர்கள் கொஞ்சமுள்ளவர், இவங்க எல்லாம் பாருங்களேன், இவங்க ஆண்டவருக்கு நிபந்தனை போடவே மாட்டாங்க. இத நடந்தா நான் சர்ச்சுக்கு வரேன், இத நடந்தா என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், இத நடந்தா நான் பண்றேன், சொல்லவே மாட்டாங்க. என் அனுபவத்துல நான் பார்த்தது, நல்லா படித்தவர்களும் நல்ல அனுபவம் உள்ளவர்களும், ஓ நான் கர்த்தருக்காக வாழ்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன், நாங்க அந்த ஊழியத்தை தாங்குறேன், இந்த ஊழியத்தை தாங்குறேன்னு சொல்றவங்க தான் ஆண்டவருக்கே நிபந்தனை போடுவாங்க. நல்லா கவனிக்கணும். தகன பலி என்பது அது ஆத்துமாவை தாழ்த்தி செலுத்துகிற பலி. நம்முடைய ஆணவத்துக்காகவோ அகம்பாவத்துக்காகவோ மேட்டிமைக்காகவோ அல்லது ஆண்டவருக்கு வளவிரிக்கிறதுக்காகவோ அவரை கீழ்ப்படுத்துறதுக்காகவோ அவர் செஞ்சா செய்வேன்னு சொல்லுவதற்காகவோ நம்ம கொடுத்தாதான் அவருடைய பரலோகம் நிரம்பும், நம்ம கொடுத்தாதான் இந்த ஊழியம் நடக்கும், நம்ம கொடுத்தாதான் இப்படி சொன்னாதான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜெபம் பண்ணாம போயிருவாங்கன்னு சொல்லி ஊழியக்காரர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு கண்டிஷன் ஒரு விசுவாசி போடுறாங்க. அப்படின்னாக்கா அது கண்டிப்பா என் அனுபவத்துல பார்த்து சொல்றேன், கர்த்தர் செய்வார். ஆனா அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடிச்ச உடனே மற்றொரு பக்கத்துல ஓட்டை விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க கர்த்தருக்கு கொடுத்த பொருத்தனையும் போயிடும், நிறைவேறிடும். மறுபக்கத்துல தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத இழப்புகளும் உண்டாகும். அப்ப என்ன செய்யணும்? தகன பலி என்று சொன்னால் முதலாவது சர்வாங்க தகன பலி. உங்க சர்வ அங்கத்தையும் சரீரத்தையும் கர்த்தருக்கு கொடுங்க. தகன பலி என்று சொன்னால் இரண்டாவது சுகந்த வாசனையான பலி. அது ஆண்டவருக்கு உகந்த பலி, அது அவரை திருப்திப்படுத்துகிற பலி. தகன பலி என்று சொன்னால் மூன்றாவது ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துகிற பலி. என்னுடைய மக்களுக்கு நான் உரிமையோடு சொல்றேன், நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டி சரி, சிலர் எத்தனை பேர் இதை எதிர்த்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கண்டிஷன் சத்தியத்தை சொல்லுறேன். தயவு செய்து இது நடந்தா இதை செய்வேன் ஆண்டவரே, இந்த முட்டாள்தனமான பொருத்தனை பண்ணாதீங்க. எந்த ஊழியக்கார்த்தையும் இப்படி சொல்லி தேவனுடைய நாமத்தை கேவலப்படுத்தாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம செஞ்சாதான் நம்ம கொடுத்தாதான் நம்ம பண்ணாதான் கிடையாது. இது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. நமக்கு விருப்பமானால் நமக்கு கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக முன்கூட்டியே செய்யணும்.
அந்த முன்கூட்டியே சரியா செய்ய ஆரம்பிச்சாலே நீ உங்க தேவன் அதை பன்மடங்கு ஆசிரிப்பார். இங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். சிலர் பண்ற இந்த பத்திரிக்கை ஊழியம், சிலர் பண்ற மேடை ஊழியம், சிலர் பண்ற சுவிசேஷ ஊழியங்கள் இதை சொல்லி கொடுத்து பழக்கிட்டாங்க. இங்க ஒரு உண்மையான சத்தியம் என்னன்னா, இது நடந்தா நான் இதை செய்வேன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு நேரா ஒரு பொருத்தனை பண்றீங்க. தப்பு கிடையாது, பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கு. இப்ப நடக்குது என்ன தெரியுமா? நீங்க கேட்டுக்கிட்டபடி உங்க பொருத்தனையின்படி உங்களுடைய வாஞ்சிய கர்த்தர் நிறைவேற்றிடுவார். நிலம் வாங்குறதா, வீடு வாங்குறதா, இல்லாட்டி ஆஸ்பிரேஷன் இல்லாம நான் ட்ரீட்மெண்ட் மட்டும் சுகமாய் வீட்டுக்கு வந்துட்டா இப்படி செய்துறேன். அப்ப ஹாஸ்பிட்டல் செலவா எதனாலும் பண்ணுங்க. ஆனா நடக்குது என்ன தெரியுமா? இது நடந்தா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, எதை சொன்னீங்களோ அதை மட்டும்தான் கர்த்தர் செய்வார். எதுக்காக ஜெபிச்சீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். ஆனா நீங்க தேவனுக்கு நிபந்தனை செலுத்தாம, தேவனுக்கு கண்டிஷன் போடாம, ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவமானமான காரியத்தை செய்யாம நீங்க முடிஞ்சதை செய்யுங்க. ஓ சோத்திரம். அல்லது முன்கூட்டியே நடப்பீங்க. இல்லாட்டி பொருத்தனை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் சொல்லியே கொடுக்கிறேன், தயவு செய்து பொருத்தனை பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டு ஒரு பொருத்தனை பண்றதோட அதை பண்ணாம இருக்கு நல்லது. அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் 4 காரியத்துக்கு பதிலாக 40 நன்மைகள் நடக்கும். நீங்க 2 கேட்டீங்கன்னா 20 நடக்கும். ஆனா இந்த சத்தியம், இந்த ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துகிற இந்த வெளிப்பாடு இல்லாததுனால தான் நிறைய பேரு தேவனுக்கு கண்டிஷன் போடுறாங்க, பரிசுத்தாவிக்கு கண்டிஷன் போடுறாங்க, பிதாவுக்கு கண்டிஷன் போடுறாங்க, ஊழியக்காருக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க ஜெபிச்சு இது நடந்துட்டா இத சொன்னாதான் அவர் ஜெபிப்பார் தெரியும். அதனால தான் நான் அந்த பிளாக் டாட் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது தேவனுக்கு அடாத காரியம். நாம் கர்த்தருக்கு செய்யற எந்த ஆலயம் கட்டுறதா இருக்கட்டும், சுத்தர் பிரதிஷ்டை பண்ணுகிறதா இருக்கட்டும், அல்லது எந்த காரியமா இருக்கட்டும், அந்த தேவ வசனம் சொல்லுகிறபடி ஆத்துமாவை தாழ்த்தி செலுத்துகிற அந்த பொருத்தனை, என்னாகமோ 30:13, எந்த பொருத்தனையும் ஆத்துமாவை தாழ்த்தும்படி உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை வெளிப்படையா நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடக்கிறது. நீங்க தேவனுக்கு நிபந்தனை செலுத்தாம, ஆண்டவரே இந்த தேதிக்குள்ள, இந்த நாளுக்குள்ள, இந்த வாரத்துக்குள்ள இந்த எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், இந்த ஆர்டர் கிடைக்கணும், இப்படி காரியம் நடக்கணும், இது நிறைவேறணும் சொல்லி தேவனுக்கு நிபந்தனை போடாம நீங்க கொடுக்க வேண்டியதோ, செய்ய வேண்டியதோ, ஜெபிக்க வேண்டியது ஜெபம்ட்டே போனீங்க. ஆண்டவருக்கு நிபந்தனை போடாம இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. என்னாகமோ 30:13 சொல்லுது, எந்த பொருத்தனையும் ஆத்துமாவை தாழ்த்தும்படிதான் பண்ணணும். அதற்கு இங்கு நிவாரணம் கொடுக்கப்படுது. சங்கீதம் 86:13 என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. தேவனுக்கு கண்டிஷன் போடாம, தேவனுடைய நாமத்துக்கு கண்டிஷன் போடாம, நீங்க திறந்த இருதயமா கர்த்தர் செய்வாருங்கிற விசுவாசத்துல அப்படியே வாழ ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்க ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிப்பார். இல்லாட்டி நீங்க போட்ட நிபந்தனை, நீங்க கேட்டுக்கிட்டபடி ஜெபத்துக்கு பதிலும் கிடைக்கும். ஆனா மரணம் இன்று வரும்போது பாதாளத்துக்கு தான் போக வேண்டியது வரும்.
தேவனுக்கு கண்டிஷன் போடாதீங்க, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கண்டிஷன் போடாதீங்க, அங்க ஒரு முற்றுப்பாசம் கருப்பு புள்ளி வைக்காதீங்க. இதெல்லாம் வேதத்துக்கு விரோதமானது. அப்ப தகன பலி என்பது நம்பர் 1 சர்வாங்க தகன பலி, அது சர்வ அங்கத்தையும் ஒப்பு கொடுப்பது. 2வதாக தகன பலி என்பது சுகந்த வாசனை, அது கர்த்தருக்கு உகந்தது, கர்த்தரையே திருப்திப்படுத்தக்கூடியது. தகன பலி என்பது 3வது ஆத்துமாவை தாழ்த்துகிறதுக்கு பேர் தான் தகன பலி. அந்த தகன பலி எந்த பொருத்தனை பண்ணினாலும் தாழ்மையோடு செலுத்துவதற்கு பேர் தான் தகன பலி. இந்த அருமையான வெளிப்பாட்டின்படி உங்களை நடத்தி தாழ்ந்த பாதாளத்துக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஜனங்களையும் ஆண்டவர் தப்புவித்து ஜீயோனுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வைத்து தகன பலி என்றால் என்ன என்பதை 3 விதங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி எங்கள் குற்றங்களை உணர்த்தி எச்சரித்து அதை எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் காண்பித்ததற்காக நன்றி. சர்வ அங்கமாய் உம்முடைய அங்கம் யானை தந்தத்தை போல மாறினதை போல இவர்களுடைய சரீரமும் அங்கமும் தேவனுடைய ரூபங்களாய் மாறுவதாக சுகந்த வாசனையான தகன பலியை போல ஆண்டவரே அது உமக்கு உகந்த பலியாகி உண்மையே திருப்திப்படுத்தக்கூடிய ஏற்ற பலியாய் தேவன் மாற்றுவீராக. எல்லாவற்றை விட தகன பலியில் 3வது ஆத்துமாக்களை தாழ்த்துகிற அந்த தகன பலி, அந்த ஒரு தாழ்மையின் சிந்தை எங்களுக்குள் வரட்டும். ஆண்டவரையே பயமுறுத்துகிற, ஆண்டவரையே நிபந்தனைக்குட்படுத்துகிற, ஆண்டவரையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற, ஆண்டவருடைய பேரில் ஊழியக்காரனை அடிமைப்படுத்த பார்க்கிற எல்லா தாழ்மையற்ற தன்மைகள் மாறுவதாக. ஆண்டவரே அடி பாதாளத்திலே தள்ளப்படாதபடிக்கு உம்முடைய ஜனங்களை காத்துக் கொள்ளுவீராக. தகன பலியாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.